ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவங்களுடைய செயல்கள் எல்லாம் வீணாகி விட்டன, நஷ்டம் எல்லாருக்கும் வெயிட் இருக்காது, நம்பர்ஸ் இருக்கும். புரியுதா? நம்பர்ஸ் வேறு, வெயிட் வேறு. நம்ம நினைக்கிறது என்ன, நம்பருன்னு ஒன்று இருந்தால் வெயிட்டு கம்பல்சரி இருக்குன்ட்டு. அதுதான் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னுடைய சஹாபாக்கள் ஒரு கையளவு பேரிச்சம்பழத்தை செலவு பண்ணால் நீங்கள் உஹது மலை அளவுக்கு தங்கத்தை செலவு பண்ணாலும் ஈக்குவல் ஆகாது. அது அந்த காலகட்டத்துக்கு. இன்றைக்கி மறுபடியும் காலகட்டம் மாறிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் கையளவு பேரிச்சம்பழத்தை செலவு பண்ணால் அடுத்து இஸ்லாம் மேலோங்கினதுக்கப்புறம் வந்து அவங்க கொடுப்பாங்க பாரு மலையளவுக்கு, அதுக்கு அது ஈடாகாது. புரியுதா? அப்போ இந்த விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ குரான் சொல்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க. குரான் யாரை காஃபிர்னு சொல்லுது, யாரை முனாஃபிக்குன்னு சொல்லுது. இப்போ அடுத்த வசனத்தில் ஒரு 3 வசனத்தில் கிறிஸ்டல் கிளியர் ஆயிரும். அடுத்த 3 இப்போ இது வரைக்கும் கொஞ்சம் ஒரு ஓகே கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் புரியல, வெயிட் பண்ணுவோம் ஃபைனலாக என்ன தான் சொல்கிறான் அப்படின்னு. ஃபைனலாக சொல்கிறேன், இதில் முடிஞ்சிடும். நீ யார் நான் யார், இதில் முடிஞ்சிடும். இந்த வசனம்லாம் பார்த்தா சொன்னல, இது ஹுஜ்ஜத்து. அந்த பேனாவில் ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டு பேனா அதுக்கப்புறம் உடச்சிருவான். யார்? அந்த ஜட்ஜ்மெண்ட் எழுதுகிற நீதிபதி என்ன பண்ணுவாங்க, அந்த பேனாவை உடச்சி விட்ருவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அதில் எழுதக்கூடாது. அந்த தண்டனை அதான் ஃபைனல் ஆர்குமெண்ட் முடிஞ்சு போச்சு. அது இனி பேசுகிறதுக்கோ இன்னொரு சாட்சி கொண்டு வரதுக்கோ குறுக்கு விசாரணை பண்ணுறதுக்கோ எந்த இதுவும் இல்லை, கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ அதெல்லாம் சொல்கிறான். இதுவும் யாயோ லஸீன ஆமனு பார்த்துக்கோ. அதே ஆயத், அதே டைலாக், அது வேறு டைலாகே கிடையாது, சேம் டைலாக். இறை நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் எவரேனும், உங்களில் யாராவது ஒரு ஆள் தனது தீனை நெறியை விட்டு திரும்பி விடுவீராயின், இப்போ நான் சொன்னல தீனு ஷரியத்து மன்ஹஜ் இது புரிஞ்சிருக்கணும். புரிஞ்சாதான் நம்ம தீனில் கோட்டை விட்றோமா, ஷரியத்தில் கோட்டை விட்றோமா, மன்ஹஜில் கோட்டை விட்றோமான்னு புரியும். இங்கே அல்லாஹ் பேசுகிறது தீனு. புரியுதா? அப்போ தீனுன்னா என்னான்னு 4 ஓனரு, அடிமை, வேலை, கூலி, இந்த 4 விஷயம். இது எதெல்லாம் வருது, எதை சகிச்சிக்கவே மாட்டேன்னு இப்போ கடந்த வசனங்கள் எல்லாம் சொல்கிறான். இதெல்லாம் புரிஞ்சுக்கிங்க. இங்கே அல்லாஹ் சொல்கிறான், எவரேனும் திரும்பி விடுவீர்கள் என்றால், யாயுல்லஸீன ஆமனு மை யர்தத மின்கும் அந்தீனிஹிம். யர்தத் அப்படிங்கிறது முர்தத் அப்படின்னு அர்த்தம். அதாவது தீனை விட்டு வெளியேறி செல்வது. முர்தத்னா யார்? முஸ்லீமாக ஒருத்தர் இருந்தார், இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டார், நாத்திகராக போயிட்டார், கிறிஸ்தவராக போயிட்டார், ஒரு காஃபிராக போயிட்டார். இதுதான் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறது. அதெல்லாம் சொல்கிறான். இப்படி யாராவது போனீங்கன்னா போங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இப்போ இந்த முர்ததில் 2 வகை இருக்குது. ஒன்று முர்ததுன்னு டிக்ளேர் பண்ணிட்டே போகிறது, நான் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறேன். பார்த்தீங்கன்னா அவரே போவார், இஸ்லாத்தை விட்டு வெளியே போவார், தொழுக மாட்டார், ஒன்றும் பண்ண மாட்டார், வேற ஒரு கல்ச்சரை அடாப்ட் பண்ணியிருப்பார். அவர் தமிழ் தேசியமாக இருக்கலாம். ஒருத்தர் இப்போ சமீபத்தில் பார்த்தோம், ஒரு முஸ்லீம் தமிழ் தேசியம், தமிழ் மீது ஆணையாக கல்யாணம் பண்ணார், என்னென்னமோ பண்ணி ஒரு இஸ்லாமிய அல்லாத ஒரு மாற்று முறையில் அவங்க கல்யாணம் பண்ணி போனாங்க. இது தெளிவாக டிக்ளேர் பண்ணிட்டு போகிறது. இன்னொன்று இருக்குது, என்ன அப்படின்னா செயல்பாடு எல்லாம் முஸ்லீம் மாதிரி இருக்கும். எல்லாம் தொழுவான், ஒப்பி வச்சுருப்பான், தாடி வச்சுருப்பான், எல்லாமே இருக்கும். ஆனால் தீனில் டைவர்ஷன் எடுத்துருப்பான். நான் சொன்னல, அது நமக்கு தெரியாது. தீனில் குஃபுர் ஆகிறது, ஜாலிம் ஆகிறது. எப்படின்னா அல்லாஹ்வுடைய சட்டங்கள் விஷயத்தில் அவனுடைய ஐடியாலஜி எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, அல்லாவும் சட்டம் இயற்றலாம், அல்லாஹ் சட்டம் இயற்றினாலும் அது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணலாம் அவசியம் இருக்காது. அது கொஞ்சம் அப்படியே நெளிவு சிலிவுக்கு உட்பட்டது அப்படின்னு நம்புகிறோம். யார்? தீனை விட்டு வெளியே போனான். புரியுதா? குரான் சொல்கிறத புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் பின்னாடி மறுமையில் போய் எங்கெல்லாம் நாங்கள் இடையில வச்சதெல்லாம் ஒன்றுமே வெயிட் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ எல்லாம் வைக்கிறான் ஆப்பு, பெரிய விஷயம். எல்லாம் சொல்கிறான் என்ன சொல்கிறான், அதான் தீனை விட்டு திரும்பி போகிறதா போங்கன்னு. இப்போ இதில் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, அல்லாஹ்வின் உத்தரவுகளை செயல்படுத்த மறுப்பவர்கள், அல்லாஹ் அங்கே சொல்கிறான்ல, முஸ்லீம் இல்லை காஃபிர்கள் நீங்கள்,